ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, கனவிலே ஒரு குறிப்பிட்ட கோவில் அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறது. இதற்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக இருக்கிறது. அந்த கனவிலே ஒரு குறிப்பிட்ட கோவில் அடிக்கடி வர்றதுன்னு சொன்னா, நாம் அந்த கோவிலுக்கு கண்டிப்பாக செல்ல வேண்டும் என்பதுதான் அதற்கான பொருள். நமக்கும் அந்த ஆலயத்திற்கும் ஏதோ ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்பதுதான் அதற்கான பொருள். அது என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லி நம்ம இங்கிருந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நம்ம நிச்சயமா அந்த கோவில் எங்க இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அந்த கோவிலுக்கு போக வேண்டியது. ஒரு சில பேர் இதை அனுபவபூர்வமாகவே உணர்ந்திருப்பார்கள். எங்கேயோ ஒரு கோவிலுக்கு போவா, அங்கே போகும்பொழுது இவாளுக்கு என்ன ஃபீல் ஆகும்னா, நான் இந்த கோவிலுக்கு ஏற்கனவே வந்திருக்கேன், எனக்கு இது அடிக்கடி பார்த்த மாதிரியே இருக்கு, ரொம்ப பரிச்சயமா இருக்கு அப்படின்பா. ஆனால் இவ அந்த கோவிலுக்கு போயே இருக்க மாட்டா. இதை நான் கனவுல பார்த்தனான்னு தெரியலையே அப்படின்னு யோசிப்பா. அதாவது அந்த ஆலயத்திற்கும் இவர்களுடைய பரம்பரைக்கும் ஏதோ ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்பதுதான் அதற்கான பொருள். இன்னும் ஒரு சில பேர் இப்படி யோசிப்பா, நான் இந்த ஸ்டேட்டுக்கு வந்ததே இல்லை, நான் இந்த டிஸ்ட்ரிக்டை தாண்டி அந்த இடத்துக்கு போனதே இல்லை, எங்கள் குடும்பத்தில் கூட யாருமே போனதில்லை, ஆனால் இந்த ஆலயம் எனக்கு ரொம்ப க்ளோஸாக தெரிகிறது அப்படின்னு சொன்னால், அங்கே நமக்கு அந்த பூர்வ ஜென்ம தொடர்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பூர்வ ஜென்ம தொடர்பானது அங்கே இருக்கிறது என்பதுதான் அதற்கான பொருள். ஆக அந்த ஆலயம் எங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடணும். ஒரு கனவுல ஒரு ஆலயம் வர்றதுன்னு சொன்னா, அந்த விக்கிரகத்தினுடைய அம்சம் எப்படி இருக்கிறது, அங்கே என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு அந்த கனவிலேயே காண்பித்து கொடுத்து விடும். அதை பற்றி நம்முடைய குடும்ப வாத்தியாரோ இல்லை சாஸ்திரிகளோ இல்லை கற்றறிந்த பண்டிதர்களோ அல்லது சிவாச்சாரியார்கள்ட்டோ போய் கேட்டுண்டு, இந்த மாதிரி ஒரு ஆலயம் எங்கேயாவது இருக்கா, இது என் கனவுல வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த தாத்பரியத்தை புரிந்து கொண்டு அந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி அங்கே போயிட வேண்டியது. அங்கே போனோம்னா தான் நமக்கே ஒரு இன்ட்யூஷன் அப்படிங்கிறது வரும், நமக்குள்ளாக ஒரு உள் உணர்வு என்பது வரும். இது நான் சொல்றது ஒரு பெரிய பெரிய ஸ்தலங்களை சொல்றேன். இதே நேரத்திலே சும்மா சாதாரணமா ஏதோ ஒரு பிள்ளையார் கோயில் நமக்கு கண்ணில் வர்றது, ஒரு பிள்ளையாரனுடைய விக்கிரகம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகிறது அப்படின்னு சொன்னால், நம்ம ஏதோ பிள்ளையாருண்ட வேண்டிண்டு அதை நிறைவேற்றாமல் விட்டுருக்கோன்னு அர்த்தம். ஒரு யானை துரத்துற மாதிரி ஒரு கனவுல வர்றது அல்லது ஒரு பிள்ளையாரனுடைய விக்கிரகம் நம்ம கனவுல வர்றதுன்னு சொன்னால், நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், உடனே வீட்டில் மோதகங்களை செய்ய வேண்டியது. ஒரு 108 மோதகங்களை செய்து அதனை பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலில் கொண்டு போய் வச்சு அதை நைவேத்தியம் செய்து வரக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் விநியோகம் செய்ய வேண்டியது. அதே நமக்கு மோதகம்லாம் செய்யறதுக்கு சக்தி இல்லைன்னு சொன்னா கூட, இந்த அவல் வெல்லம் சொல்றோம் இல்லையா, இந்த அவல் வெல்லம் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து அதை கொண்டு போய் பிள்ளையாரண்ட கோயிலை நைவேத்தியம் பண்ணி அதை கூட பக்தர்களுக்கு விநியோகம் செய்யலாம். ஏதோ ஒன்றினை நினைவூட்டுவதற்காகத்தான் நம்ம ஏதோ ஒரு பிரார்த்தனையை பண்ணிட்டு அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றாம விட்டுருப்போம். அதே மாதிரிதான் ஒரு சில பேர் கனவுல ஐயப்பன் அப்படிங்கிறது வருவார். ஐயப்பன் வந்தார்னு சொன்னா நம்ம அந்த வருஷமே மாலையை போட்டு சபரிமலைக்கு போக வேண்டியது. சார், நான் ஒரு பெண், என்னால் சபரிமலைக்கு போக முடியாது, என்னுடைய கணவர் ஐயப்பன் வந்திருக்காருன்னு சொன்னா அந்த ஐயப்ப பக்தர்களுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னா அன்னதானத்தினை செய்ய வேண்டியது. ஐயப்ப பஜனை எல்லாம் பக்கத்தில் நடந்துட்டு இருக்கும் இல்லையா, பக்கத்தில் இருக்கிற ஐயப்பன் கோவிலுக்கு போய் அங்கே ஒரு பஜனை நடக்கிறதுன்னு சொன்னா அங்கே போய் அன்னதானத்தினை செய்ய வேண்டியது. நம்மால் ஆலயத்திற்கு செல்ல முடியாதுன்னு சொன்னா கூட அந்த ஆலயத்திற்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு நம்மாலான உதவியினை செய்ய வேண்டியது. அதான் ஒரு காமனான ஒரு ஃபேக்டரா சொல்றேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு வேல் அப்படிங்கிறது கனவுல வர்றதுன்னு சொன்னா நம்ம வீட்டிலேயே அந்த வேல் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும். வெள்ளியில சின்னதா ஒரு வேல் அப்படிங்கிறது விற்கும். அந்த வேலை வாங்கிட்டு ஆற்றுல வச்சு அதற்கு நித்தியம் அபிஷேகத்தை பண்ணி அதனை டெய்லி நமஸ்காரம் பண்ணிட்டே வரணும். ஒரு வேல் கனவுல வருதுன்னு சொன்னா அது நம்மளுடைய பாதுகாப்புக்காக என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும். நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் ஏதோ ஒரு விஷயத்துல மறைமுக எதிரிகளால் நமக்கு ஏதோ தொல்லை வர்றது, அந்த தொல்லையிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளத்தான் நமக்கு அந்த வேலானது கனவிலே வந்திருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இதே ஆலயங்கள் ஏதாவது கனவுல வருதுன்னு சொன்னா அந்த ஆலயத்திற்கு நாம் கண்டிப்பாக செல்ல வேண்டும். ஒரு சில ஆலயங்கள் நம்ம ஏற்கனவே போன ஆலயமாக கூட இருக்கும், அந்த ஆலயத்திற்கு போயிட்டு வந்திருப்போம், அதுவே கூட மீண்டும் நம்முடைய கனவுல வரும்.
அந்த மாதிரி கனவுல வந்தா நம்ம அந்த ஆலயத்தை நம்ம சென்ற பொழுது அந்த ஆலயத்தை முழுமையாக தரிசனம் செய்யவில்லைன்னு அர்த்தம். அங்க போய் முழுமையான ஈடுபாட்டோடு நம்ம தரிசனம் செய்யாம ஏதோ டூர்ல போன மாதிரி அவசர அவசரமா போயிட்டு வந்துட்டு இருப்போம். சன்னதி மூடிட போறா, இல்ல நமக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுத்து, ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுதுன்னு சொல்லி அவசர அவசரமா சுத்திட்டு வந்திருப்போம். ஆகையினாலே அந்த ஆலயமானது மீண்டும் நம்முடைய கனவிலே வரும். அவ்வாறு வந்ததுன்னு சொன்னா அது எந்த ஆலயம் நமக்கு ஏற்கனவே பரிச்சயமான ஆலயமாக இருந்தால் மீண்டும் அந்த ஆலயத்திற்கு செல்ல வேண்டியது, நிறுத்தி நிதானமாக முழுமையாக தரிசனம் செய்ய வேண்டியது. இப்படி செய்வதன் மூலமாக நிச்சயமாக நம்முடைய பிரார்த்தனைகள் அத்தனையும் நிறைவேறும். அதாவது ஏதோ ஒரு விஷயம் தடைபட்டுண்டே இருக்குன்னு சொன்னா, ஒரு விஷயம் அதாவது நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கோம், அந்த விஷயம் முழுமையாக நடைபெறாமல் ஏதோ ஒன்று தடுத்துட்டே இருக்குன்னு சொன்னா அந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த மாதிரி கனவெல்லாம் வரும். அப்படி வரும் பொழுது அந்த கனவினுடைய அர்த்தத்தினை புரிந்து கொண்டு அந்த ஆலயத்திற்கு சென்று தரிசனம் செய்ய வேண்டியது, நம்முடைய தடைகள் அத்தனையும் விலகி நன்மை என்பதே நடக்கும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.